இயேசு கிறிஸ்துவின் வல்லமை, இயேசு கிறிஸ்துவனுடைய அக்னி, இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தை, இயேசு கிறிஸ்துவனுடைய ஆவி இந்த நாட்களில் நம்மேல் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகளின் நிமித்தம் பெருமூச்சு விட்டு அழுகிறவர்களுடைய மனுஷர்களுடைய நெற்றிகளில் அடையாளம் போடு. இன்றைக்கு ஆண்டவருடைய கரம் நமக்கு நேராய் நீட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாய் ஒரு மனுஷனை தேடுகிறேன். இந்த சத்தம் கேட்கிற நீயே அந்த மனுஷன், இந்த சத்தம் கேட்கிற நீயே அந்த மனுஷி. பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிற ஆண்டவருடைய சத்தம் உன் காதில் தொனிக்கட்டும். எழுப்புதல் பற்றி எரியட்டும், எழுப்புதல் வெடித்து சிதறட்டும். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஜெபம் பண்ணும்படி முழங்காலிலே மணிக்கணக்காக நிற்கிற ஒரு எழுப்புதல் தேசத்தின் மீது ஊற்றப்படட்டும். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் வசனத்தின்படி வாழும்படி, வசனத்தை உயிராய் நேசிக்கும்படி, வசனத்தின் ஆவி அவர்கள் மீது ஊற்றப்படுவதாக. கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் நம்மேல் அந்த ஆவியானவர் ஊற்றப்படும்படி இந்த நாட்களிலே நம்மேல் அழகாய் அக்கினியாய் நிரம்பிக் கொண்டிருக்கிறவருடைய மகிமை நிரம்பிக் கொண்டிருக்கிறது, நம்மேல் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே கடைசி காலத்தில் நாம் வாழ்கிறோம். ஒரு விழிப்போடு எச்சரிப்போடு நாம் ஸ்திரப்பட வேண்டியது அவசியம். குறிப்பாய் வசனம் சொல்லுகிறது, 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தின்படி இயேசுவின் நிமித்தம் வருகிற பாடுகள் நமக்கு மகிமை. அப்படி செய்யும் பொழுது நம்மை அவர் சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்துவார், நிலைநிறுத்துவார். அந்த வசனத்தை நாம் வாசிக்கலாம். 1 பேதுரு 5:10. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி, நிலைநிறுத்துவாராக. எனக்கன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, வசனம் சொல்லுகிறது, இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தார். பரலோக ராஜ்யம், அந்த நித்திய ஜீவனுக்கு நம்மை அழைத்தார். நம்மை அழைத்த தேவன் சகல கிருபையும் பொருந்தினவர். அந்த பரலோக தகப்பன் சகல கிருபையும் பொருந்தினவர். கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற நம்மை அவர் சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலைநிறுத்துவார் என்று எழுதியிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் சீர்படுத்துவார். எப்படி நம்மை அவர் சீர்படுத்துவாராம்? ஏசாயா 49:8ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். பின்னும் கர்த்தர் அனுக்கிரக காலத்திலே நான் உமக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உமக்கு உதவி செய்தேன். நீர் பூமியை சீர்படுத்தி பாழாய் கிடக்கிற இடங்களை சுதந்தரிக்க பண்ணவும். வேதம் சொல்லுகிறது, அவர் பூமியை சீர்படுத்தி ஒழுங்கின்மையாயிருந்த பூமியின் மேல் அழகாய் பனியை தூவவிட்டார். அதன் பிறகு மழையை பொழிய பண்ணினார். அதை பண்படுத்தும்படி மனிதனாக நம்மையெல்லாம் சிருஷ்டித்தார். பூமி இவ்வளவு அழகான ஒரு கோலாய் இருப்பதற்கு, கிரகணமாய் இருப்பதற்கு அவர் அதை சீர்படுத்தினார். வசனம் சொல்கிறது, அனுகிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து. அனுகிரக காலம், அவர் மேல் அவர் நம்முடைய ஜெபங்களெல்லாம் கேட்கிற இந்த கடைசி காலத்தில் ஒரு இரக்கமுள்ள காலத்தில் நாம் இருக்கிறோம். இரட்சண்ய நாளிலே இன்றைக்கு நமக்கு ரட்சிக்கிற, பலப்படுத்துகிற, நிலைநிறுத்துகிற நாட்களில் இருக்கிறோம். ஏன்னா அவர் பூமியை சீர்படுத்தி பாழாய் கிடக்கிற இடங்களை சுதந்தரிக்க பண்ணுவார். உனக்கு அந்த கிருபையை தருவார். எனக்கு அன்பானவர்களே, ஏதோ ஒரு காரியத்தில் நீ சீர் பொருந்தணும். ஏன் நான் ஆசீர்வதிக்கப்படலை, ஏன் நான் நிலைநிறுத்தப்படலை? நீ சீர் பொருந்தணும். ஏன்னா நம்முடைய தேவன் பரிசுத்தம் உள்ள ஒரு தேவன். இதே 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்தில்
15-16 வசனங்கள் சொல்லுகிறது, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறது. நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். நம்மை சீர்படுத்துவதற்கு, அவர் நம்மிடத்தில் வந்து நம்முடைய ஜெபங்கள் கேட்டு நம்மளை ஆசீர்வதிப்பதற்கு சில காரியங்கள் நாம் ஒழுங்கு செய்து கொள்ள வேண்டும். நாம் செய்ய வேண்டியதை நாம் செய்யணும், கர்த்தர் செய்ய வேண்டியதை செய்வார். எரேமியா 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தையும் நாம் வாசிக்கலாமா? எரேமியா 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீங்கள் உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் நன்றாய் சீர்படுத்தி நீங்கள் மனுஷனுக்கும் உள்ள வழக்கை நியாயமாய் தீர்த்து. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் நன்றாய் சீர்படுத்தி. ஏன்னா கர்த்தர் சமூகத்தில் நாம் எப்படின்னா இருந்துட்டு அவர் சமூகத்தில் இருப்பதில்லை. நிறைய பேருடைய ஜெபம், நான் ஜெபம் பண்ணுறேன், நான் கூட பைபிள் வாசிக்கிறேன், நான் கூட சர்ச்சுக்கு போகிறேன், நான் கூட ஆண்டவருக்கு ஊழியத்துக்கு கொடுக்குறேன், ஊழியக்காரங்களோடு இணைந்து போய் ஊழியெல்லாம் பண்ணுறேன், உதவி செய்கிறேன்னு சொன்னாலும் நீ ஏதோ ஒரு காரியத்தில் நீ சீர்படுத்த வேண்டியது அவசியம். ஏன்னா பாவிகளுக்கு தேவன் செவி கொடுப்பது இல்லை. நம்முடைய அந்தரங்கங்கள் எல்லாம் வெளியரங்கமாக இருக்கிறது. நம்ம பேசுகிற பேச்சுகள், நம்முடைய நினைவுகள் எல்லாமே நம்ம அவருக்கு கணக்கு ஒப்புவிக்கணும். அப்படின்னா நம்ம சீர்படுத்தணும். உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் நன்றாய் சீர்படுத்தி என்று எழுதியிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு சீர்படுத்துகிற, ஒழுங்குபடுத்தி கொள்ளுகிற பரிசுத்தத்தை நாம் விரும்பி தேவ சமூகத்தில் அப்படி சிறப்படுத்தி கொண்டா நம்மை அவர் சீர்படுத்துவார் என்று எழுதியிருக்கிறது. எப்படி சீர்படுத்துவார்? ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தையும் அப்போஸ்தலர் 15-17 வாசிக்கும் பொழுது அதில் ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஆமோஸ் 9:12. அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அதாவது ஸ்திரப்படுத்துவார். அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் கூட இந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. நான் இதற்கு பின்பு திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து. தாவீதின் கூடாரம், ரட்சிக்கப்பட்டு துதிக்கிற துதி சத்தம் உள்ள உன் வீட்டை திரும்ப ஸ்திரப்படுத்துவார். நீ துதிக்க உனக்கு முன்பதாக இருக்கிற எரிகோக்கள் அது விழுந்து படியாய் மாறும். நீ துதிக்க உனக்கு முன்னாடி போகிற யோர்தான் வழியை விடும். நீ தாவீதின் கூடாரத்தை அவர் திரும்ப சீர்படுத்துவார், எடுப்பிப்பார். அதிலே பாழாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்துவார். பாழாய் போயிடுச்சு, இனி அவங்கள திருத்த முடியாது, இனி அந்த குடியிலிருந்து அவங்கள மீட்க முடியாது, இனி அந்த வியாதி அவங்கள விட்டு விலகாது, இனி அந்த கடனிலிருந்து அவங்க மீண்டு வர மாட்டாங்க, இந்த பில்லி சூன்யத்திலிருந்து அவங்க விடுதலை ஆக மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்குதா? ஆண்டவர் சொல்கிறாரு, தெளிவாய் அதிலே பாழாய் போனவைகளை நான் மறுபடியும் சீர்படுத்துவேன். ஏதோ ஒரு காரியத்திலே நீ ஒழுங்குபடணும். கர்த்தரே உனக்கு இந்த கிருபையை தருவார். கர்த்தரே அதை தருவார். கர்த்தரே தருவார். எரேமியா 26ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை கூட நாம் வாசிக்கலாம். எரேமியா 26:13. இப்பொழுதும் நீங்கள் உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்தி உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கேளுங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு விரோதமாய் சொன்ன தீங்குக்கு மனஸ்தாபப்படுவார். வேதம் சொல்லுகிறது, எரேமியா 26:13 நாம் வாசிக்கும் பொழுது, இப்பொழுது நீங்கள் உங்கள் வழிகளை நம்மை சீர்படுத்தி கொள்ளும் பொழுது, நம்முடைய கிரியைகளை நாம் சீர்படுத்தி கொள்ளும் பொழுது, உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை நாம் அந்த ஆண்டுடைய சத்தம் அந்த வசனத்தின்படி நடக்கும் பொழுது, ஆண்டவர் சொல்கிறார், உங்களுக்கு விரோதமாய் சொன்ன தீங்கு
நான் உங்களை கைவிட்டுருவேன், நான் உங்களை மறந்துடுவேன், நான் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டேன். அப்படி கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்டு இருக்கும். ஏன்னா வெறும் ஆசீர்வாதங்கள் மட்டுமல்ல, நிபந்தனைகளும் கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. நிறைய பேர் ஒரு ஆசீர்வாதமே கர்த்தருடைய வல்லமை என்று பேசுகிறார்கள். அல்ல, எந்த ஆசீர்வாதத்துக்கும் பின்னும் மேலும் கீழும் நீங்கள் வாசித்தீங்கன்னா எந்த வாக்குத்தத்தத்துக்கும் முன்னும் பின்னும் நிபந்தனை இருக்கும். நாம் அப்படி செய்யும் பொழுது ஆண்டவர் மனம் மாறுவார். நினிவே பட்டணத்துக்கு மாறினார். நான் உங்களை அழிப்பேன், 40 நாளில் கழுத்து போடுவேன்னு சொன்னார். அவங்க மனம் திரும்பினதை பார்த்த உடனே நான் எப்படி அழிப்பேன், மனஸ்தாபப்பட்டார், மனம் மாறினார். ஒருவேளை உங்களை சீர்படுத்துவார். ஆண்டவர் சொல்கிறார், இயேசுவோடு நம்மை அழைத்திருக்கிறார். அந்த வசனம் சொல்லுது, இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்த அந்த தேவன், சகல கிருபையும் பொருந்தின அந்த தேவன், பரலோக தகப்பன் இயேசுவின் மூலமாய் நம்மை சீர்படுத்துவார். ஏதோ ஒரு காரியத்தில் உன் ஜெப வாழ்க்கை சீர்பொருந்தட்டும். வசனத்தை வாசித்து ஜெபித்து அதன்படி நடக்கும்படி நீ சீர்பொருந்து. உன் சிந்தையில் அசுத்த எண்ணங்கள் சீர்பொருந்தட்டும். உன் வார்த்தைகள், அருவருப்பான வார்த்தைகள் சீர்பொருந்தட்டும். உன் அந்தரங்கங்கள் எல்லாம் அவருக்கு வெளியரங்கமாய் இருப்பதனால நீ சீர்பொருந்து. ஏதோ ஒரு காரியத்தில் நீ சீர்பொருந்தணும், நீ ஒழுங்குபடுத்தணும். உன் காரியத்தை நீ ஒழுங்குபடுத்தணும், பரிசுத்தப்படுத்தணும். உன் ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது கொஞ்சம் கவனித்து பாருங்கள். 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் தளர்ந்துறீங்களா? அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவர் சொல்கிறாரு, ஏசாயா 35ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். தளர்ந்து போன நம்முடைய விசுவாசத்தை, ஜெபத்தை எப்படி திடப்படுத்தணும் வாசிக்கலாம். தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார். அவர் உங்களுக்கு நீதி செய்வார். உங்களுக்கு ஒரு அதிசயம் செய்வார். உங்களை உற்சாகப்படுத்துவார். மறுபடியும் உங்களை கட்டுவிப்பார். மறுபடியும் உங்களை ஸ்திரப்படுத்துவார். ஏன்னா நாம் செய்ய வேண்டியது 2 காரியம். தளர்ந்து போன நம்முடைய கரங்களை, அன்றைக்கு தளர்ந்த மோசேயின் கரத்தை ஆரோனும் ஊரும் தாங்கி பிடித்த போது அந்த இஸ்ரவேலுக்கு விரோதமாய் வந்த சத்துருக்கள் முடங்கி போனார்கள், தோற்று போனார்கள். அதே போல் உங்கள் விசுவாசத்தை நீங்கள் உயர்த்தி பிடியுங்கள். நான் ஜெபம் பண்ணி என்ன நடந்தது, நான் ஆண்டவரை தேடி எனக்கு என்ன நடந்தது, சோர்ந்துட்டீங்களா? உங்கள் விசுவாசத்தை நீங்கள் அழகாய் ஸ்திரப்படுத்தி கொள்ளுங்கள். கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் தளர்ந்த கைகளை கூட அந்த முழங்காலை கூட நீங்கள் திடப்படுத்துங்க. வசனம் சொல்லுது, அந்த முழங்கால், உங்கள் ஜெப வாழ்க்கை ஸ்திரப்படணும். நீங்கள் அப்படி சோர்வு வருது, ஒரு பிரச்சனை வருது, ஜெபம் பண்ணக்கூடாத சில சூழ்நிலைகள் உருவாகுதுன்னா உடனே ஒரு உபவாசம் எடுங்க. தேவ பாதத்தில் காத்திருந்து நீங்கள் பலனடைங்க. ஆத்துமாவில் ஒரு சத்துவம் பெருகும். அந்த தடைகள், சோர்வுகள், இருள், அந்த தூக்கத்தின் ஆவிகள், பலவீனங்களெல்லாம் உங்களை விட்டு விலகும். கர்த்தர் உங்களை அழகாய் ஸ்திரப்படுத்துவார், நிலைநிறுத்துவார். உங்கள் தேவன் அதை செய்வார். நம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் இயேசு வானத்தை பூமியை நிரப்புகிறவர். உன்னையும் நிரப்புவார், உன்னையும் சீர்படுத்துவார், உன்னையும் நிலைநிறுத்துவார். ஆண்டவர் சொல்கிறார், இந்த 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனம், அதில் அவர் அழகாய் இயேசுவோடு நித்திய ஜீவனுக்கு நம்மை அழைத்த அந்த தேவன், சகல கிருபையும் பொருந்தின அந்த தேவன் கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற நம்மை சீர்படுத்துவாராம். நம்மளை அழகாய் ஸ்திரப்படுத்துவாராம், பலப்படுத்துவாராம், நிலைநிறுத்துவார். இந்த நிகழ்ச்சியில் உங்களை சீர்படுத்துகிறார். ஏதோ ஒரு காரியத்தில் உங்களை ஒழுங்குபடுத்தி கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற பரலோகத்தின் தகப்பனே, இயேசுவோடு நித்திய ஜீவனுக்கு எங்களை அழைத்திருக்கிறீர். இயேசுவே எங்களுக்கு வழியும் சத்தியும் ஜீவனுமாய் நீர் வைத்திருக்கிறீர். உமக்கு நன்றி.
இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், நான் ஆண்டவருக்காக ஜெபித்து ஆண்டவருடைய நாமத்துக்காக எழும்பி பிரகாசிக்கும் பொழுது ஏன் எனக்கு இந்த உபத்திரவம், ஏன் எனக்கு இந்த பிரச்சனை என்று சோர்ந்து போகிறார்கள். அவர்கள் கொஞ்ச காலம் அந்த பாடுகளை சீர்படுத்தி நீர் அவர்களை ஆண்டவரே ஸ்திரப்படுத்தும்படி, பலப்படுத்தும்படி, நிலைநிறுத்தும்படி நான் ஜெபிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் அவர்களை சீர்படுத்தும், பரிசுத்தத்தில் சீர்படுத்தும், கடனில் இருந்து விடுதலை ஆக்கி அவர்களை சீர்படுத்தும், வியாதியில் இருந்து அவர்களை குணமாக்கி சீர்படுத்தும், அவர்கள் திரும்ப வாழ்ந்திருக்கட்டும், அவங்க மன விருப்பம் நடக்கட்டும். அவர்களை சீர்படுத்துவதற்காய் நன்றி, அவர்கள் மன விருப்பத்தை நீர் தருவதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவர் உங்களை அழகாய் சீர்படுத்துவார். உங்கள் ஜெபங்கள் கேட்கப்பட்டது. ஆண்டவர் உங்களோடு கூட இடைப்படுவார். God bless you. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை, இயேசு கிறிஸ்துவனுடைய அக்கினி, இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தை, இயேசு கிறிஸ்துவனுடைய ஆவி இந்த நாட்களில் நம்மேல் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகளின் நிமித்தம் பெருமூச்சு விட்டு அழுகிறவர்களுடைய மனுஷர்களுடைய நெற்றிகளில் அடையாளம் போடு.